I am Shantini, 8+2 Accountancy Students, chapter number 6, Death of a Partner, page number 222, sum number 21. Varsha, Shanti, Madhuri, 3 partners, என்ன ரேஷியோல 5:4:3. ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 31st December 2017 liability and assets were given. Apart from that, some additional information were given later to the balance sheet. First, stock to be depreciated by 5,000. So first என்ன பண்ணுவோம், adjustmentக்கு revaluation account open பண்ணுவோம். So adjusting the அதாவது revalue the liability and asset, அதுக்கு revaluation. First revaluation account open பண்ணுவோம். Credit side and debit side particulars amount இதுல என்ன கொடுத்திருக்காங்க. first stock to be depreciated by 5,000. நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேர் பண்ணனும் அவசியம் இல்லை, டைரக்டாவே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. so to stock 5,000. second, premises to be appreciated. appreciated na increase by premises 24,000. 20% எப்படி கண்டுபிடிப்போம், 1,20,000 into 20 by 100 will get 24,000. Then to provide 4,000 for bad debts. It's a liability, increasing the liability to provide bad debts 4,000. Now we are going to balance the revaluation account. 24,000 is the highest amount. Then you have to write in the total column. Then what is the difference between these two? 24,000 minus 9,000 will get 15,000. The 15,000 எந்த ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னா 3:3. எந்த ரேஷியோல பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னா 5:4:3. டோட்டல் எவ்வளோ 12 இல்லையா. அப்போ 4 வந்து சாந்திக்கு, 3 வந்து மாதுரிக்கு, 5 வந்து வர்ஷாக்கு. இப்போ என்ன பண்ணோம், 15,000 into 5/12. So we get 6,250. 15,000 divided by 12 multiplied by 4, 5,000. Okay, 15,000 into 3/12. Madhuri's capital 3,750. The மூணை ஆட் பண்ணும்போது we get 15,000. So this is revaluation account close ஆயிடுச்சு. Revaluation profit, so that will be directly transferred to the capital account credit side. Okay, then அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் லைபிலிட்டி சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பேர், வர்ஷா, சாந்தி அண்ட் மதுரி. வர்ஷாக்கு 80,000, சாந்திக்கு 60,000, மாதுரிக்கு 20,000. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஜெனரல் ரிசர்வ், சண்டே கிரெடிட்டர்ஸ். Sunday creditors is transferred to the balance sheet. General reserve will be distributed among the partners, will be transferred to the capital account as per the ratio of 5:4:3. But general reserve you know 48,000 divided by 12. 48,000 divided by 12 na itna 48 la 12 itna times irukku, 4 times irukku, okay, 4,000. For around 4,000 na 4 into 5 20,000, 4 into 4 60,000, 4 into 3 12,000. Transfer பண்ணியாச்சு. Then revaluation profit நம்ம க்ளோஸ் பண்ணதை அப்படியே எடுத்து கிரெடிட் சைடில் எழுதிட்டோம். ஏன்னா இது டெபிட் சைடில் இருக்குது, ஸோ நம்ம கிரெடிட் சைடில் எழுதிட்டோம். அதுக்கப்புறமா அசெட்டில் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அசெட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு வந்துச்சுன்னா அது லாஸ். லைபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட். ஓகே, இப்போ நம்மளுக்கு லாஸ் கொடுத்துருக்காங்க 12,000. இப்போ 12,000 divided by 12,000 1 இல்லையா, 1,000. 1,000 into 5 for Varsha 5,000. 1,000 into 4 Shanti 4,000. 1,000 into 3 Madhuri 3,000. இப்போ நம்ம பேலன்ஸ் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the final amount due to Madhuri was not paid. So was not paid immediately. So instead of bank account you have to write Madhuri's executors loan account, not Madhuri's account. ஏன்னா இது ரிட்டையர்மெண்ட் கிடையாது, deceased partner. So Madhuri's to Madhuri தான் ரிட்டையர் ஆகிறாங்க இல்லையா.
மாதுரி எக்ஸிக்யூட்டர்ஸ், எக்ஸிக்யூட்டர்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எக்ஸிக்யூட்டர்ஸ் லோன் அக்கௌண்ட். ஏன் எக்ஸிக்யூட்டர்ஸ் லோன் அக்கௌண்ட் போடுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டர் தான் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும், ஏன்னா மாதுரி இல்லை. ஓகே, இப்போ 35,750லேருந்து 3,000 போனால் எவ்வளோ? 32,750. ஓகே, இவங்களுக்கு இவங்க இன்னும் இருக்காங்க, இவங்க ரிட்டையர்ட் ஆகல, டிசீஸ் பார்ட்னரும் கிடையாது. ஓகே, இப்போ டு பேலன்ஸ் ப்ராடக்ட், டு பேலன்ஸ் கேரி டவுன் 81,000 4 மைனஸ் பண்ணும்போது 77,000 தான் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, 1,06,250லேருந்து 5,000 மைனஸ் பண்ணும்போது 1,01,250. ஓகே, இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இப்போ இவங்க ரெண்டு பேர் இதையும் நம்ம இங்கே கொண்டு போய் கிரெடிட் சைடில் அடுத்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போய் பேலன்ஸ் brought down 1,01,250 for Varsha, 77,000 for Shanti. ஏன்னா இவர் இல்லை, இவருக்கு கிடையாது. ஓகே, அவருடைய இதே வராது. ஓகே, now we are going to prepare the balance sheet of the remaining two partners. First, capital account. கேபிட்டல் அக்கௌண்ட்ல க்ளோசிங் பேலன்ஸ் வந்துச்சுல, அதை மட்டும் எழுதணும். ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிறது வர்ஷா, தென் சாந்தி. இன்னர் காலத்தில் வர்ஷாவுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் 1,01,250, தென் சாந்தியுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் 77,000. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடணும். இப்போ 1,78,250. ஓகே, தென் கிரெடிட்டர்ஸ் 32,000. கிரெடிட்டர்ஸ் வந்து 32,000. மாதுரிக்கு டைரக்டாக கொடுக்கல, லோன் அக்கௌண்ட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதனால நம்ம எழுதணும் மாதுரிஸ் executors loan account. எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? 32,750. 32,750. இப்போ அசெட் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரெமிசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெமிசஸ் எவ்வளோ? 20,000 அப்ரிஷியேட். ஓகேயா, 20,000 அப்ரிஷியேட். பழைய வேல்யூ எவ்வளோ? 1,20,000. add appreciation or increase, எப்படி வேணாலும் எழுதலாம். 24,000, 1,44,000. அப்புறம் ஸ்டாக் எவ்வளோ? 40,000 கொடுத்துருக்காங்க, 5,000 கம்மியாயிருக்கு இல்லையா? ஸ்டாக் 5,000. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 லெஸ் depreciation 5,000, 35,000. then என்ன கொடுத்துருக்காங்க? debtors 50,000, depreciation 4,000, provide on balance less provision non bad and doubtful debts. full எழுதணும். 4,000, so 46,000. okay, cash at bank எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. சாரி, cash at bank 18,000. இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை டோட்டல் பண்ணால் ரெண்டு சைடு ஈக்குவல், லைபிலிட்டி அண்ட் அசெட் சைட் ஷுட் பி ஈக்குவல். ஓகே, ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது
43,000. So liability side close பண்ணும்போது 2,43,000. Thank you.